டாடா ஐபிஎல் 2025க்கான மேட்ச் ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஒரு மேட்ச் ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்சிபியோடைய ட்ரீம் டீம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிப் சால்ட், ரஜித் படிதர், தேவதத் படிகல், லியம் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் ஹேசல்வுட் அண்ட் யஷ் தயால். இதெல்லாம் தான் வந்து ட்ரீம் டீமில் வந்து ஒரு பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் சீசன் 2025. இதெல்லாமே ஒரு சாம்பிள். இந்த சாம்பிளில் டீம்ஸ் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், ஜேஸ் ஹேசல்வுட் அண்ட் ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, ரஜித் படிதர், குருணால் பாண்டியா, ரஷிப்டர், சந்தீப் சர்மா, இவங்கெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து ட்ரீம் டீம்ஸில் வந்துகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்ப்போம். டீம்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான சினேரியாஸ் நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். மேட்ச் நம்பர் 26 தேர்ஸ்டே. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா டிசி 3 மேட்ச் ஆடி 3மே வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் ஆர்சிபி விளையாட போகிறாங்க. ஆர்சிபி 3 வின்னு 1 லாஸ். ஸோ பேட்டில் நம்பர் 2 அண்ட் பேட்டில் நம்பர் 3க்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 2 and 3க்கான மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சின்னசாமி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கு ஏற்ற மேற்பரப்பை வழங்குறது, மைதானத்தின் குறுகியல்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியமில் பேட்டிங் ட்ராக் மாதிரி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க ரொம்ப டஃப்பாக விளையாடி இருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது ராயல் சேலஞ்சர் பெங்களூர். அவங்க 169 ரன்னுக்கு 8 விக்கெட் விட்டுருக்காங்க. அதை ஈஸியாக 2 விக்கெட்டில் சேஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்டர்ன்லையுமே ஒரு 45 ரன்ன்றது 45 இன்னிங்ஸ் ஆவரேஜாக நடந்திருக்கும். அபவ் 180, 172, 189, 151 to 169, 150. டோட்டலாக 192 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 84, பேட்டிங் செகண்ட் 106. பேட்டிங் செகண்டுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது. ஆவரேஜான ஸ்கோர் 160, 170, ஹையஸ்ட் ஸ்கோர் 287 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 82 for 10. ஃபாஸ்ட் வந்து 39, ஸ்பின் வந்து 9 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் கார்டு தான் ரொம்ப மெயின். இந்த ஸ்கோர் கார்டு சம்மரி வந்து பார்க்கலாம். 218 for 5 ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 191 for 7. செகண்ட் பேட்டிங் வந்து தோத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து வின். 12 மே 2024 பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 187 for 9 அண்ட் ஆர்சிபி 206 for 1. இது வேற ஒரு டீம். செகண்ட் பேட்டிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன். அதேமாதிரி 4 மே 2024 பார்த்தீங்கன்னா ஜிடி 147 for 10 அண்ட் கேகேஆர் 164 for 2. இந்த சினாரியோ தான் இந்த இன்னிங்ஸ் வந்து நடந்திருக்கு. 164 for 2 இதே சினாரியோ மாதிரி தான் நடந்திருக்கு. இதே சினாரியோ வந்து இந்த சீசனில் நடந்திருக்கு. ஐபிஎல் 15 ஏப்ரல் 2024 பாருங்க, எஸ்ஆர்எஸ் 287 for 3 ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் பேட்டிங் 262 for 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 169க்கு 8 விக்கெட் விட்டுருக்காங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அண்டு 170 for 2 குஜராத் டைட்டன்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி, தேவதத் படிகல், ரஜித் படிதர் 4 பேருமே ஃப்ளாப் ஆயிருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்த இந்த மேட்ச், சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில். பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிலிப் சால்ட் இன்னைக்கு அடிச்சே ஆகணும். தேவதத் படிகல் இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காவே இன்னைக்கு மேட்ச்ல இருப்பாங்க. ஜிதேஷ் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஜார்ஜ் ஹேசல்வுட் அண்ட் யஷ் தயால் மோஸ்ட்லி இம்பேக்டட் பிளேயராக இருப்பாங்க. ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த 3 பிளேயர்லேருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஹேசல்வுட் செமையாக போடக்கூடிய ஒரு போலர். இவர்கிட்ட வந்து கண்டிப்பாக விக்கெட்டுகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் யாருமே பெருசாக ரன் நிற்கல. எல்லாருமே 20-30 இப்படி அடித்து 3 மேட்ச் 3 வின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்ன கேமியா விளையாடி தான் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன கேமியா விளையாடும் போது அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த 3 பிளேயருமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே அதிகமாக இருக்குது. அதில் ஒருத்தர் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோஸ் ஹேசல்வுட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி கேப்டன் வைஸ் கேப்டனில் ஹேசல்வுட் வந்திருக்காரு. யஷ் தயால் சடனாக வந்து ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் திடீர்னு ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ கேப்டன் பிக்கில் யஷ் தயால், ஜாஸ் ஹேசல்வுட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த 2025 சீசனில் பாருங்கள், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெல்லி, ஆர்சிபி 2 பேருமே சேர்த்திங்கன்னா விராட் கோலி, படிதர் இவங்க 2 பேர் தான் டாப் லீடிங் ரன் ஸ்கோரர் இருக்காங்க, இன்க்ளூடிங் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆர்சிபியை சேர்த்து. அதே மாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் டெல்லியை சேர்ந்தவர் 9 மேட்ச் 3 விக்கெட்
அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் 8 மேட்ச் 4, குருணால் பாண்டியா 7 மேட்ச் 4, குல்தீப் யாதவ் 6 மேட்ச் 3 அண்ட் எஸ்டயால் 5 மேட்ச் 4. ஸோ எஸ்டயால் ஜாஸ் ஹேசல்வுட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்ததோடு சரி. அதேமாதிரி குல்தீப் யாதவ் மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. விராட் இதில் இருக்கிற அப்படியே ஒரு எல்லா பிளேயரையும் சேர்த்து நீங்கள் ஒரு டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து சால்ட்டு படிக்கல் வச்சு ஒரு டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. மாற்றி மாற்றி நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது நமக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டெல்லி மேட்ச்சில் வந்து ஃப்ரேசர் மேக்கருக்கு ஃபர்ஸ்ட் 5 பால்லே அவுட் ஆயிருப்பார். இந்த மேட்ச் வந்து இவர்கிட்ட ஒரு நல்ல நாக் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அபிஷேக் போரல், KL ராகுல் இந்த 3 பிளேயர் தான் வந்து டாப் ஆர்டர். இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் தான் நம்ம வந்து கம்பல்சரி பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். விபிக் நிகிம் ஒரு டிஃபால்ட் பிக்காக இருப்பார். அட் த சேம் டைம் மிச்சல் ஸ்டார்க் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், குல்தீப் யாதவ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், மோகித் ஆர் முகேஷ் சர்மாலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பிக் பண்ணலாம். இதுதான் வந்து டெல்லி கேபிட்டலோடைய பாசிபிள் பிளேயிங் அண்ட் ஸ்கோர். பிரெஸ்டன் ஸ்டப் வந்து கடைசியாக இறங்குறதுனால அவருக்கு வாய்ப்பு வந்து 10லேருந்து 15 பால் தான் கிடைக்குது. அவருக்கான வாய்ப்பு கம்மி. அஷ்டோக் சர்மாவோடைய வாய்ப்பும் கம்மி. இவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே இந்த 5 பிளேயருமே காலி. ஆர்சிபியில் வந்து ஹேசல்வுட், எஸ்டயால் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறீங்க அப்படின்னா இது எல்லாருமே ட்ரா பண்ணிவிட்டு டைரெக்டாக பிரெஸ்டன் ஸ்டப், அஷ்டோக் சர்மா, விபிஎம் நிகம் கீப்பிங்கில் வேணால் ராகுல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக 31 மேட்ச் 11 டெல்லி கேபிட்டல், ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 19 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேப்டன் பிக் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி சால்ட் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி அடித்தார், திரும்ப அடிப்பார். அப்படி அடிப்பாருன்றது ஒரு 50-50. ஃப்ரேசர் மேக்கர் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார். இந்த 3 பிளேயர் வந்து இது. அதே மாதிரி ஹேசல்வுட், எஸ்டயால் இவ்வளோ பிளேயர் தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. சினேரியோ பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் வில் லாஸ்ட் ஆல் விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங் வில் ஸ்கோர் 200+, தென் செகண்ட் இன்னிங் லாஸ்ட் ஆல் விக்கெட். போத் இன்னிங்ஸுமே வந்து ஒரு 5 ஆவரேஜாக 6-7 விக்கெட்ஸ் வந்து விட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கோர் கார்டில் இருக்குது. பட் வந்து இப்போது இருக்கிற சினேரியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்து 2 விக்கெட்ஸ் தான் விடுறாங்க. செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்ஸ் விடுறாங்க. டாப் ஆர்டர் இப்போ ஆர்சிபி பேட்டிங் பண்ணுறாங்க, 2 விக்கெட் விடுறாங்கன்னா சால்ட்டு, கோலி, படிதர் இந்த 3 பிளேயர் நீங்கள் பேட்டிங்கில் லைனாக 3 பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசியில் விளையாடுறாங்கன்னா ராகுல், ஃப்ரேசர் மேக்கர், அபிஷேக் போரல் இந்த 3 பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் சேசிங் ஈஸிலி அண்ட் வின் இந்த கான்செப்டில் தான் இந்த டீம்ஸும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.